சிறியவர்களா இருக்கிறவர்களுக்கு அரசியல் ரீதியான குரல் இல்லாம போகுது. அதனாலேயே அவர்களுக்கான ஆதரவு மிக குறைவா இருக்கு. அதனாலேயே அவங்களுடைய இந்த திரும்பி இந்த பாராமை இருக்குல்ல, அது தொடர்ந்துட்டே இருக்கு. இது மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த அறிக்கையை செய்த 4 அமைப்புகளுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரிப்போர்ட் கொண்டு வரீங்களா? பாராளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை வெளியிடுவார். கீதா அவர்கள் மேடைக்கு வரும். பெண்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க, 33. பேராசிரியர் ஸ்டீபன் அவர்கள் மேடைக்கு வரவும். அதுதான் ஆக்சுவலா இந்த வெளியீடே MSSW மைக்கு தான் பார்த்தது. MSSW ஒரு புதிய இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சென்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசனோட இணைஞ்சு சமூக நீதி மற்றும் சமத்துவத்துக்கான பல பணிகளை, கல்வியியல் பணிகளை, ஆய்வு பணிகளை செய்ய போறாங்க. அதோடைய தலைவர் ப்ரொஃபசர் ஸ்டீபன். அடுத்தபடியாக இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்கு நான் முதல்ல அழைக்கிறது திரு தக்ஷின் பஜ்ரங்கே அவர்களை. அவர் அகமதாபாத்ல இருந்து வந்திருக்கிறாரு. அவர் நம்ம மத்தியில பேசுவாரு. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நிலைமை, இந்த அறிக்கையினுடைய பத்தி அவர் என்ன சொல்றாருன்றதை நம்ம கேட்கலாம். நான் அதை மொழிபெயர்ப்பேன். Now I call upon the President of Joint Action Group NTD people of India, Dakshin Bajrange, writer, theatre person, filmmaker, to talk amongst us. Good morning, all of you, and thank you so much, Revati. I'm so privileged to be here today, and on the occasion of releasing this report, I think, because I have been working since 25 years for the denotified and nomadic tribes, and have been done so many surveys, research projects, including in England in the British Library. So I know how important is this. And I've been also part of the 2 national level survey projects, and I'm aware that how much this data is important actually for the state who does not know actually who are the denotified tribals are. Many times I say that denotified tribal is the population in the country who are invisible. You don't know actually who these people are. I mean, states never identify them, they are the denotified. Even the state authorities, they don't know actually who are the denotified tribes and what is the social category. Because we know the social category, 3 social categories: as scheduled caste, scheduled tribe, and other backward community. But within a other backward community, or within a SC, or within a ST, there are tribes who were formally, branded as born criminals by the British, and then even after independence, the people are actually facing a lot of problems because of that historical stigma. They are not. So they are not aware about the stigma. Only one department that is aware where the denotified tribe lives in city or
villages or the big city, tier 1 or tier 2 cities, and that department is police department. They are very much aware. எல்லாருக்கும் வணக்கம். நான் தொடர்ந்து 25 வருஷமா வந்து NTDNT மக்களுடைய போராட்டங்களுக்கும் விடுதலைக்குமான வேலைகளை வந்து செஞ்சுட்டு வரேன். இந்த பணிகள்ல வந்து ரொம்ப முக்கியமா எது எங்களுக்கு கவனப்படுத்த விரும்புறோம்னா, இந்த மக்களை பற்றிய ஒரு பொதுவான பாராமைன்னு ஒண்ணு இருக்கு. அதனால நமக்கு தகவல்கள் ரொம்ப அவசியம். டேட்டா ஜெனரேட் பண்றது வந்து ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான டேட்டாவை வந்து நாங்க பல இடங்கள்ல தேடி சேகரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்க மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு போய் அந்த காலத்துல இருந்த தகவல்கள் எல்லாமும் சேர்த்துட்டு வந்து நாங்க மக்களை பற்றி இந்த டேட்டா உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து நமக்கு மிகவும் பிற்பட்ட மக்கள், எஸ்டி மக்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். ஆனா அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல குற்ற பரம்பரையினரா அடையாளப்படுத்தப்பட்ட மக்களை வந்து இன்னைக்குமே நம்ம கண்ணில் அவங்க படுறது கிடையாது. அவங்க யாரும் நமக்கு தெரியறது இல்லை. அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு இன்னும் புரியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். அவங்களுக்குன்னு தனியா ஒரு துறை கூட வந்து இல்லை. எந்த துறைக்கு வந்து அவங்க தென்படுறாங்கன்னா காவல்துறைக்கு மட்டும்தான். ஏன்னா தொடர்ந்து அந்த காவல்துறை தான் வந்து அவங்களை அந்த காலத்துல அவங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கண்காணிச்சுட்டு அவங்களுக்கு வந்து தொல்லைகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வர துறையா இருக்கு. வேற எந்த அரசு துறைக்கும் அவங்க வந்து கண்ணில் படாத மக்களாகவே இருக்கிறாங்க. Let me just introduce the history briefly. Why this certain section of the community in India, they were branded as criminals. There were some reasons, concrete reasons from the British perspective. We are aware, there is a long history, but I'm starting from 1857. We are very much aware that 1857 revolt was the most organized revolt in Indian history. But nobody knows actually that how the then India, I mean the bigger India than today, how it got actually organized, how the secret messages were actually spread, how the arms and ammunitions were actually revolutionary war. When 1857 revolt finished and the East India Company gone and the British administration took place, took the administration here, they found that there were so many nomadic tribes in India, specifically performer and transporters. They were living into jungles. They were moving into jungles and rivers, and they knew the sea route also, and the remote areas. They helped actually to the revolutionaries. Unfortunately, none of the historians actually written about their contribution in organizing the Great Revolt. நாடோடி மக்கள் அவங்களுடைய வரலாறை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது அவசியமா இருக்கு. நம்ம அந்த வரலாறு ரொம்ப பின்னோக்கி போகாம 1857 ஆண்டுல இருந்து அந்த வரலாறை பற்றிய சில செய்திகளை நான் வந்து பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். 1857 ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கிளர்ச்சியில வந்து செய்திகளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போபவர்களாகவும், அந்த கிளர்ச்சிக்கு தேவையான ஆயுதங்கள், இதர விஷயங்களை வந்து எடுத்துட்டு போகிறாங்களாகவும், இன்னைக்கு நாம இந்தியான்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்பை கடந்து மிகப்பெரிய நிலப்பரப்பா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவில வந்து காடுகள், மலைகள், அப்புறம் வந்து கடலோர பகுதிகள், இதுல எல்லாம் வந்து விரவி இருந்த இந்த மக்கள் இவங்கதான் ரொம்ப முக்கிய செயல்பாடுகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த 1857 கிளர்ச்சியில அவங்க ஆற்றிய அந்த பங்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எந்த ஒரு வரலாற்று நூலையும் இந்த பங்களிப்பு வந்து இதுவரைக்கும் பதிவு செய்யப்படல. ஆனா அது வந்து அவர்களை பற்றிய மிக முக்கியமான ஒரு வரலாற்று செய்தியா நம்ம வந்து பார்க்க வேண்டியது. So I'm sharing why only police department actually are aware that where the DNTs are. So after 10 years of the 1857, after 10 years, all the research by the British officers, this research is there actually in British Library. Fortunately, they took so much actually from India when British left, and they also took so many documents, and those are actually lying into the British Library in London. And I was fortunate to study University of Leeds on Ford Foundation Fellowship, and I took that opportunity to do a research and bring out the documents actually from the British Library. So those reports are there. They found that these communities actually helped with the revolutionaries. In 1871, they introduced an act. They constructed an act called Criminal Tribes Act in 1871. The act was introduced on 12th October 1871.
This year is a 52nd year actually of the Criminal Tribes Act. ஏன் இந்த காவல்துறையினுடைய கண்ணுக்கு மட்டும் அவ்வளவு தெளிவா தெரியுறாங்கிறதுக்கான விஷயமும் இதோட சம்பந்தப்பட்டதுதான். இந்த கிளர்ச்சி நடந்து முடிந்து இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள், நிறைய ஆவணங்கள் இங்கிருந்து கடத்தப்பட்டு பிரிட்டன்ல இருக்கக்கூடிய, லண்டன்ல இருக்கக்கூடிய லைப்ரரியில கொண்டு வந்து அங்க வைக்கப்பட்டுச்சு. அதையெல்லாம் படிச்சு அதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால அதையெல்லாம் பார்வையிட முடிஞ்சிச்சு. அதை பார்வையிட்ட பிறகு ரொம்ப தெளிவா என்ன புரிஞ்சுட்டோம்னா, 1871 இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்த அந்த பின்னணியில தான் ஆங்கிலேய அரசு வந்து குற்ற பரம்பரையினரை வந்து அடையாளப்படுத்தி அவங்க நெறிப்படுத்துதல்ங்கிற பெயர்ல வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வந்து அந்த காலகட்டத்துல தான் அவங்க வந்து ஏற்ற வராங்க. Under this act, there was a provision to build the settlements, fenced area for the specifically branded communities who are born criminals. Now, born criminal terms came in Europe. There is a Caesar Lombroso criminologist, and he found a theory that the person can be born criminal. And in his theory, the policy makers, British administration, policy makers and leaders, they believed actually in his theory. He said that carpenters, the children can be carpenters, doctors' children can be doctors, so criminal children can be criminal. Criminality can be hereditary. This is what actually he found theoretically, and because of that, actually, the children were separated from their parents when they are 3 or 4 years old. There were so many harsh punishment actually for them. They were like a Nazi concentration camp in India. You know, the way Nazi concentration were actually in Germany, such kind of concentration camps were actually built. 52 such concentration camps were in India. இந்த மாதிரி ஒரு சட்டம் ஏற்றப்பட்டதற்கு பிறகு இந்த மக்களை வந்து அடைத்து வைப்பதற்காக, முள்வேலிகளுக்குள்ள அடைத்து வைப்பதற்காக ஒரு நெறிமுறையை வந்து ஆங்கிலேய அரசு வந்து கையாண்டுச்சு. அவங்க ஏன் அதை செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற ஒரு ஐரோப்பாவிலையும் இங்கிலாந்துலயும் இருந்த ஒரு கருத்தாக்கத்தின் அடிப்படையில இவங்க எல்லாமே பிறவியிலேயே வந்து குற்றம் செய்யக்கூடியவர்கள், பிறவி குற்றவாளிகள். எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை, அதாவது ஒரு தச்சரா இருக்கிற வீட்டுக்கு பிள்ளை வந்து ஒரு தச்சராக தான் வளரும், அல்லது ஒரு குடியானவ வீட்டுக்குள்ள குடியானவங்க தான் ஆகுங்கிற மாதிரி ஒரு குற்ற பரம்பரைன்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து குற்றவாளியா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து அவங்க உருவாக்குனாங்க. இப்படிதான் அது இருக்கும் அப்படின்னு அவங்க முதிரை குத்தப்பட்டார்கள். வந்து முதிரை குத்தப்பட்டதுனால அவங்க மேல அது வந்து தீராத ஒரு பழியா சுமத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளை பெற்றோர்களிடமிருந்து பிரித்தெடுத்து 52 அந்த முகாம்கள் அமைச்சு இந்த குழந்தைங்களை வந்து அதுல இவங்க அந்த மாதிரி ஒரு குற்ற பரம்பரை சமுதாயத்து குழந்தைங்க குற்றவாளிகளா தான் இருப்பாங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை வந்து அன்னைக்கு ஆங்கிலேய அரசு வந்து செஞ்சிச்சு. Unfortunately, during the independence, none of the leaders, I mean, they knew actually about the criminal tribes, that they were living into the settlements, in the fenced areas, they are not allowed to go outside, and they were really freedom fighters, the real freedom fighters, who never accepted British slavery, slavery. None of the, I mean, including Gandhi wanted to work actually with Charas or denotified tribes or Sasi or Bhedkut or Bhamta. These are the different kind of actually tribes. It was in the agenda, because I can see that this agenda actually 1928, his communication with Vinoba Bhave. In 1932, he written letters actually to the manager of the Gandhi ashram, and he expressed his wish that he want to work actually for the criminal tribes and their upliftment. Then in 1947, when India got independence, there was a partition and there was riots, so he wanted to go actually to Noakhali. And that time Sardar Vallabhbhai Patel asked him that, Bapu, you are going, what we should do? Please let us know. And he said, I will go to Noakhali, then I will go to Delhi, and after that I will come back, and I want to work for these criminal tribes and to remove their stigma. Unfortunately, he never returned because Godse killed him. So there was an article in Gujarati newspaper Sundays, a very good, with the title that Godse did not just kill Gandhi, he also killed so many important work that's supposed to be actually happened, through the, in the hand of the Gandhi. So because of that, this entire section of the denotified tribes, they remarkably forgotten while writing the constitution
and they could not get the constitution guarantee. இந்த மக்களை வந்து முள்வேலிக்குள்ள அடைச்சி வச்ச அந்த ஒரு காரணத்தினால அவங்களுடைய உண்மையான வரலாறு, குறிப்பாக இந்திய விடுதலைக்காக அவர்கள் ஆற்றிய அந்த மாபெரும் பங்கு வந்து நமக்கு தெரியாமலேயே வந்து போயிடுச்சு. வந்து அதை பற்றி யாரும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் அதுல அவங்க வந்து ஒரு கண்ணுக்கு தென்படாத ஒரு மக்களாகவே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு. இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, மகாத்மா காந்தி வந்து இந்த மக்களின் மேல் அக்கறை காட்டக்கூடியவராக இருந்தார். 1928 வந்து இப்படிப்பட்ட குற்றப்பரம்பினர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மக்களோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து அவருடைய கடிதங்களின் மூலமாக நம்மால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பின்னாடியும் கூட 1947 நாட்டு பிரிவினைக்கான பேச்செல்லாம் நடத்திட்டு இருக்கும் பொழுது அவர் வங்காளத்துல இருந்த நவகாளிக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணத்துல அன்றைய முக்கிய தலைவராக இருந்த வல்லபாய் பட்டேல் அவர்கிட்ட சொல்றாரு, இப்ப நீங்க அங்க போறீங்களே, அப்புறம் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு, நான் நவகாளி போயிட்டு அதுக்கு பிறகு டெல்லிக்கு வந்துட்டு அதற்கு பிறகு நான் இந்த குற்ற பரம்பரைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மக்களோட தான் நான் வந்து வேலை செய்ய போறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி அவர் கொடுத்திருந்தாரு. ஆனா நமக்கு தெரியும் காந்தி திரும்ப வரல. ஒரு கோட்சேனால வந்து கொல்லப்பட்டாரு. கோட்சே அன்னைக்கு வந்து காந்தியை மட்டும் கொல்லவில்லை, குற்றப்பரம்பரையாக அடையாளப்படுத்தப்பட்ட மக்களுக்கு சென்று சேர வேண்டிய உரிமைகள், அவர்களுக்கான பணிகள், இதை வந்து செய்ய முடியாதபடிக்கான ஒரு கொலையும் அன்றைக்கு வந்து நடந்து நம்ம பார்க்கிறோம். இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கான அரசியல் சட்ட அவையிலுமே கூட இந்த மக்களுக்கான உரிமைகள், இந்த மக்களுக்கான அக்கறைகளை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லாததையும் நம்ம வந்து பார்க்கிறோம். Why such surveys are important? What happened when India got independent? 15th August 1947, when India got independent, everybody, people who were in the jail, they got freedom. There was only section in India who were not free, who could not get their freedom, and those were the so-called criminal tribes, my forefathers. They were not free from the settlements. They were so when India was celebrating freedom, they were still into the jails. They were still into the those concentration camps. The government of India set up a committee called Iyengar Committee to recommend whether this act should be repealed or not. That committee took 5 years and 16 days. So finally, 31st August 1952, the committee concluded that the Criminal Tribes Act is the blot on the Constitution of India. It should be immediately repealed, but it should be replaced by the Habitual Offender Act. In Tamil Nadu, in Gujarat, in many states, this act, Habitual Offender Act, is still actually prevailed. It is still there, and the denotified tribals are scapegoat of this act. So whenever the theft happens, whenever the crime happens, the police knows where the DNT people are. Maybe you don't know where the DNT localities are. The police know where this so-called habitual offender lives. சுதந்திரம் அடைஞ்சது நிறைய பேருக்கு அன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அன்னைக்கு வந்து சிறையில இருந்த நிறைய குற்றவாளிகள்லாம் விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த மக்கள், இந்த 52 முகாம்களுக்குள்ள அடைக்கப்பட்ட இந்த மக்களுக்கு அன்னைக்கு விடுதலை கிடைக்கல, அவங்க விடுவிக்கவும் படல. அவங்களுடைய நிலையை பற்றி அறிய வந்து ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது, ஐயங்கார் ஆணையம் என்ற பெயர். வந்து அந்த ஆணையம் தன்னுடைய ஆய்வறிக்கையை வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகஸ்ட் 31, 1952 ஆண்டுதான் சமர்ப்பிச்சிச்சு. அதுல இப்படிப்பட்ட ஒரு சட்டம், குற்ற பரம்பினர் தொடர்பான சட்டங்கள் வந்து நம்முடைய அரசியல் சட்டத்துல வந்து மிகப்பெரிய கரும்புள்ளியா வந்து இருக்கு. எனவே அது அகற்றப்பட வேண்டும்ங்கிற முடிவுக்கு வந்துச்சு. மக்கள்லாம் வந்து விடுவிக்கப்பட வேண்டும்ங்கிற முடிவுக்கு வந்துச்சு. ஆனா அதே நேரத்துல பல மாநிலங்கள்ல, தமிழ்நாடு உட்பட, குஜராத் உட்பட பல மாநிலங்கள்ல ஒரு புதிய சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, ஹபிச்சுவல் ஆஃபெண்டர்ஸ் ஆக்ட். அதாவது ஒரு பழக்க வழக்கத்தின் பேரில் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களை வந்து அடையாளப்படுத்தி தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சட்டம். அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டதுனால அந்த சட்டத்தை வந்து தொடர்ந்து இந்திய மாநில மாவட்ட அரசாங்கங்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்கு. அதனாலதான் இந்த மக்கள் வந்து காவல்துறையினருக்கு வந்து ரொம்ப தெளிவா தென்படுறாங்க. மத்த யாருக்கும் வந்து அவங்க யாரு என்னன்னு அவங்களை பத்தி தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. So, sorry if I not properly pronounce. One will trust. I'm sorry for my poor pronunciation and praxis. I think this report, the data, is extremely important to understand the problem, because when the Center for Development Studies in
Hyderabad, when they also collected this all data, first time in India, the government of India started to create the policy. I hope from this kind of sample data, the Tamil Nadu government also, start to develop the policy for the well-being of them, for the welfare, for the denotified children, for the denotified communities. I mean, there is so much to say, but I really congratulate to Praxis and Veena will trust for whatever Rainbow. Yeah. I'm so poor actually, in pronouncing this, but I really congratulate them, and I hope whatever the hard work they have actually put into, that will actually lead to the state government and it turn into the policy. Thank you so much. இந்த இதுல நமக்கு நல்லா என்ன தெரியுதுன்னா, அறிக்கைகளின் அவசியம், ஆய்வறிக்கைகளின் அவசியம் இந்த மாதிரியான ஆய்வறிக்கையை தயாரித்த வானவில் அமைப்பிலும் அவங்களுக்கு ஆதரவா இருந்த பிராக்சிஸ் அமைப்பையும் நம்ம இதனால கண்டிப்பாக வாழ்த்த வேண்டியிருக்குது. இப்படிப்பட்ட ஆய்வறிக்கைகள் தயாரித்தால்தான் அரசாங்கத்தினால அதன் அடிப்படையில ஒரு பாலிசி டாக்குமெண்ட் உருவாக்க முடியும். ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வமைப்பு CDS, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், அவங்க இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அறிக்கையை தயாரிச்சு அந்த அடிப்படையில தான் அந்த மாநிலத்துல என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையை தமிழக அரசும் உருவாக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையும் நான் இங்க முன்வைக்கிறேன். ஏன்னா ஒரு பாராமை இருக்கிற வரைக்கும் எதுவுமே சாத்தியம் இல்லை. ஒரு டேட்டா, சில தகவல்களை திரட்டி ஒரு அறிக்கை மாதிரி தயாரிச்சு அந்த அடிப்படையில திட்டங்கள் தீர்ப்பது என்பது மிக அவசியம். அந்த வகையில இந்த அறிக்கை வானவிலும் பிராக்டிஸ் அமைப்பும் ஒரு தொடக்க முனையாக இதை செஞ்சிருக்கிறது மிகவும் முக்கியம். வாழ்த்துக்கள், நன்றி. Thank you so much. Next, I call upon Dr. Puthiya Gandhi, sir, and I also request you to talk shorter because our chief guest has to leave in half an hour. நம்மளுக்காக அவங்க நிறைய விஷயங்களுக்கு இடையில வந்திருக்காங்க. அதனால காந்தி சார் பேசினதுக்கு அப்புறம் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் பேசுவாங்க. அதோட இந்த அரங்கம் முடிஞ்சிடும். பட் நம்ம திரும்ப 2வது அரங்கம் இருக்கு. அது நம்ம டீடைல்ஸா இந்த டிமாண்ட்ஸ், இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். கூட்டம் முடிய போறதுல. அதனால I request Gandhi sir to say a few words. சென்னையில யாருதாங்க நாடோடி இல்லை? இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருவரும் நாடோடிகள் நம்ம மறந்து கொள்ள வேண்டாம். என்னமா நாடோடிகள் அப்படின்னு அங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க. அப்புறம் நம்மெல்லாம் மானூர்ல பிறந்தவங்க சென்னையில வாழ்றேன் அப்படின்னா நான் நாடோடி இல்லாம என்ன வேற யாரு? நான் ஆகவே மனிதரை நம்ம இந்த மாதிரி பிரித்து பார்த்து கொண்டிருந்தோம்னா நம்மளும் உருப்பட போறதில்ல, அவங்களையும் உருப்பட வைக்க மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம பின்னால் பேசிக்குவோம். மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கண்ணசைச்சா இந்த மாநிலம் அது செய்து காட்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆரம்பப்படுத்த. அதனால நான் அந்த பழங்குடி ட்ரைபு இப்படியெல்லாம் கூப்பிடுறதில்ல, ஆன்றோர்கள்னு கூப்பிட்டேன். அந்த ஆன்றோர்களுக்காக ஒரு 3 விஷயங்களை நீங்க செய்து கொடுக்கணும் என்று இவர்கள் சார்பாக நான் மன்றாடி கேட்டுக் கொடுக்கிறேன். அதுல ஒண்ணு, தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கிராமங்களை எல்லாம் மாவட்டமாக்கிட்டு வராங்க. எங்களுக்கு பழங்குடிக்கு ஒரு மாவட்டத்தை எங்கள் ஜவாது முறையில தயவு செய்து உருவாக்கி கொடுங்க. இதை நீங்க இப்ப அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பாராளுமன்ற தேர்தலையும் சரி, இந்த மாநில தேர்தல் வந்தாலும் சரி, நீங்க தான் ஜெயிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒண்ணு. அப்புறம் 2வது, இந்த பழங்குடி சான்று கொடுக்கறத பற்றி எல்லாம் இவங்க கிட்டலாம் சொல்லி இருக்காதீங்க. அதெல்லாம் இந்த ஆர்டிஓக்கள், சப் கலெக்டர் அப்படி இந்த பொடிப்பாய்கள் அப்படி சொன்னோம்னா அவங்க செய்ய விஷயம். இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். ஆகவே உங்ககிட்ட இன்னொரு மன்றாடி கேட்டுக்கொள்வது, இந்த தமிழ்நாட்டில் பழங்குடி துறையில இருக்கும் எல்லா பணியிடங்களிலும் பழங்குடியினரை தான் அமர்த்த வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு நீங்கள் வழிவகை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பல மாநிலங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. அது பாவம், இவங்க 1% ஆக்கிட்டாங்க. இந்த 1%த்தையும் இந்த 100 வரிசையில முதல்ல கொடுத்தா இவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும்.
இதை 51வது இடத்துல கொடுத்துட்டு அது ஒரு 100 வருஷத்துக்கு அந்த டேர்னே வர முடியாதபடிக்கு கொண்டு போய் இவங்களை இங்கே புதைச்சிட்டாங்க. ஆகவே நீங்க இந்த பழங்குடி துறையினுடைய எல்லா பணியிடங்களையும் இவர்களுக்கு அளிக்கும்படியான ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு 5000 போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது, இந்த எங்க பழங்குடியினருக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளுமையினுடைய ஒரு கண் பார்வை இன்னும் கிடைக்காம இருக்குது. அதனால இந்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து பழங்குடியினருக்கும் நீங்க புறவலராக வரணும் அப்படின்னு மீண்டும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி வழிபட்டுக் கொள்கிறேன். வணக்கம். எப்பவுமே நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை பதிவை காந்திசாட் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பழங்குடி மக்கள் துறையில பழங்குடி மக்கள் இருக்கணும். ஏன்னா நாங்க அவங்களோட பேசும்போதெல்லாம் அவங்க எங்களுக்கு சொல்றாங்க, ஆமா நிறைய பேர் ஏமாத்த ட்ரை பண்றாங்க. பழங்குடி மக்கள் துறையில இருக்கிறவங்களே பழங்குடி மக்கள் ஏமாத்துறாங்கன்னு நினைச்சா மித்த துறைகள் இருக்கவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம். ஆனா ரொம்ப அது கஷ்டமா இருக்கு. எல்லா ரெவென்யூல எல்லாத்துலயும் நம்ம வர முடியுமான்னு தெரியல. சார் சொன்ன மாதிரி இந்த RDO, தாசில்தார், RI, VAO இவங்களோட நம்ம வாழ்க்கை முடியுது. ஆனா பழங்குடி மக்கள் துறையிலாவது பழங்குடி மக்கள் இருந்தா ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் என்ற முக்கியமான டிமாண்ட். அதை பதிவு செய்ததற்கும் தொடர்ந்து பழங்குடி மக்கள் அவருடைய வார்த்தையில சொல்லணும்னா ஆன்றோர் சான்றோர் இந்த 2 மக்களும் வந்து முன்னேறி சமூக பொறுப்புலையும் இதுலயும் இது பண்ணணுன்றதுக்காக காந்தி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இப்போ நம்மளுடைய குழந்தைகள் வானவில் குழந்தைகள் வாங்க, சுமதி, சதீஷ், ரேவதி, சதீஷ், இன்னொரு சதீஷ், மாதேஷ். சிறப்பு விருந்தினர்களுக்கு குழந்தைகளே செஞ்ச ஒரு கைவினை பொருளையும் எங்க இந்த ஒரு கதை நூல் ஒண்ணு வெளியிட்டிருக்கோம் ஆங்கிலத்துலனா பூம் பூம்னு, அதையும் வந்து கொடுப்பாங்க. முதலாவதாக தொடர் கனிமொழி அவர்களுக்கு சுமதி இவங்க தான் அந்த ஆர்டிஸ்ட். அடுத்தபடியாக ரேவதி அவங்க பிருத்திவிராஜ் காந்தி சார் அவங்களுக்கு இந்த மாலை அணிவித்து இந்த நூலை வழங்கி சிறப்பு செய்வார். எங்க வானவியோட மிகப்பெரிய ஓவியர் சதீஷ் அவர்கள் தக்ஷின் பஜ்ரங்கே நம்மளுடைய ஜாயிண்ட் ஆக்ஷன் குரூப் ஆஃப் NTT பீப்புளோட இங்க வாங்க, அவருக்கு மாலை அணிவித்து இந்த நூலை வழங்கி மரியாதை மாலை. சதீஷ் கிருஷ்ணகிரி சதீஷ் அவர் வந்து இப்போ +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்க போறாரு. ஆனா ஜாதி சான்றிதழ் இல்ல அவருக்கு. அவரு தாமஸ் பிராக்சிஸ் CEO. அவருக்கு மாலை அணிவித்து நூலை வழங்குவார். மாதேஷ் சதீஷோட அண்ணன் அவர் வந்து தோழர் வீரையன் அவர்களுக்கு இந்த நூலை வழங்குவார். இந்த ஆய்வு அறிக்கையினுடைய தலைவர் வர்தினி அவர்கள் தோழர் ராஜாங்கம் அவர்களுக்கு அந்த நூலை வழங்குவார். சோலைராஜ் வானவி அமைப்பினுடைய ஆபரேஷன் ஹெட் அவர் வந்து தோழர் ராஜு அவர்களுக்கு அந்த நூலை வழங்குவார். பெண்ணிய வரலாற்றியலாளர் வானவிலினுடைய முக்கியமான எங்களோட மென்டார், அவங்களுக்கு நானே இந்த புக்கு கொடுக்குறேன், வா கீதா அவர்களுக்கு. இப்போ நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய உரையாற்றுவார். இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு தலைவராகவும் பெண்களின் குரலை எல்லா இடத்திலும் ஒழிக்க செய்கின்ற ஒரு வீரியமிக்க குரலாகவும் இருக்கிற எங்கள் அன்புமிக்க தோழர் கனிமொழி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
அமைப்பிற்கும் பிராக்டிஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் வானவில் ஆரம்பித்த பொழுது எத்தனை வருஷம் குறையாது? 18 வருஷம். அவங்க அப்ப 17 வருஷம் இல்லையா? 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்க நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்னைக்கு அந்த பள்ளியை பார்த்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து இன்று எந்த அளவுக்கு அவர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அது தருகிறது. நான் அன்னைக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த அந்த பிள்ளைகள்ல இன்னைக்கு நிறைய பேர் பட்டதாரிகளாக அவங்க வாழ்க்கை பாதையே மாறி இருக்கும் என்று நினைத்து பார்க்கும் பொழுது இட்ஸ் a really great achievement and I'm so happy that I know you and உங்களுடைய பயணத்துல இடையிடையே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததே நான் ஒரு பெருமையா நினைக்கிறேன். இந்த ஆய்வு இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆய்வு ஒரு மிக முக்கியமான ஒன்று. ரேவதி பேசும்பொழுது மற்றவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல அவங்க இந்த மாதிரி நொபாடிக் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் நம் பார்வையிலே படக்கூடியவர்களாக கூட நம்ம பல நேரங்கள்ல தாண்டி போயிடுறோம். we don't recognize their existence. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. நிச்சயமா அவங்களுக்கான அந்த ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸ எழுப்பக்கூடிய குரலை எல்லோரும் கேட்க வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு நம்பர் எண்ணிக்கையிலே அவர்கள் இல்லை. ஆனா தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது மட்டுமே அரசியல் பதவியிலே இருக்கக்கூடியவர்களை, ஆட்சியாளர்களை மக்களுடைய குரலுக்கு பக்கம் திருப்பக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா திருநங்கைகளாக இருக்கட்டும், தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலே அவர்களுடைய குரலை செவிமடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார். அதனால நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு என்பது அவர்கள் சொல்லும் பொழுது மகிழ்ச்சியும் பெருமையாக இருக்கிறது. இதற்கான ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்ற அந்த முனைப்போடு தொடர்ந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நரிக்குறவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி சான்றிதழ்கள் எந்த விதமான ரெகக்னிஷனும் இல்லாமல் இந்த சமூகத்தில் ஒரு இன்க்ளூசிவிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உறுதியோடு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனா ஒரு புரிதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கு. திரு கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் பேசும்போது அவரு நான் எம்பியா தான் இருக்கேங்கிறத கொஞ்சம் மறந்துட்டு பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே ஒரு மிகப்பெரிய மனத்தடை இருக்கு. நாங்க போய் என்னுடைய தூத்துக்குடி தொகுதியில அங்க இருக்கக்கூடிய காட்டு நாயக்கர்களுக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு போய் கேட்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மிக சாதாரணமாக நானும் கலெக்டரும் தொடர்ந்து அதுக்கு ஒரு சின்ன போராட்டமே நடத்திதான் அதை செய்ய முடிந்தது. ஏன்னா ரொம்ப சாதாரணமா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த மனநிலையோடு தான் பல பேர் அங்க தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலதான் நாங்க பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு. யாராவது ஒருத்தர் ஏன்னா தொடர்ந்து வழி வழியாக கல்வி வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் யாருமே படிக்காம முதல் முறையாக யாரோ ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்திலயோ இல்லைன்னா 12வது வரைக்குமோ வந்திருக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரி கூட இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய
ஒரு சமூகத்துல யாருக்காவது ஜாதி சான்றிதழ் இருக்கான்னு அப்படி தேடும் பொழுது அது கூட இல்லாம எத்தனையோ குடும்பங்கள், யாராவது சித்தப்பா பெரியப்பா அத்தை எங்கேயாவது சொல்லி நம்ம அவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கு அதனால இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறதுக்கு கூட அது எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஒரு இது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து போராடும் பொழுதே இது இவ்வளவு பெரிய சேலஞ்சா இருக்குன்னா, ஒரு தனி மனிதர்கள் இந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் ஒரு எனக்கான ஒரு ஜாதி சான்றிதழை நான் வாங்க வேண்டும் அப்படின்னு போனா அவங்களுக்கு அது ஒரு வாழ்நாள் போராட்டமாக பல நேரங்களிலே மாறிவிடுகிறது. இப்ப ஒரு சாதாரண சான்றிதழ் வாங்குறதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்னா, அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷன் கார்டுக்கு, மற்ற விஷயங்களுக்கு, ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும்னா, கல்லூரிக்கு போகணும்னா, இல்லைன்னா மற்ற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா எவ்வளவு அவர்களுக்கு தடை இருக்கு அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில சமூகங்களை மறந்து விட்டு ஒரு கவர்மெண்ட் ஒரு பெரிய ஸ்கீமை போடும் பொழுது எல்லாருக்குமான ஒன்றாகத்தான் அதை சிந்தித்து செய்கிறார்கள். அதுல எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணுங்கிறதான் நோக்கம். பட் we overlook a lot of things. அதை தாண்டி பல பேர் அந்த விஷயத்துல இருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதுலதான் இந்த இன்க்ளூசிவ்னஸ், எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு செயல்படுவதற்காகத்தான் இந்த மாதிரி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது, இப்படிப்பட்ட சர்வேஸ்ங்கிறது, எந்த பகுதியிலே எந்த மக்கள், ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் சில பேர் இப்ப காட்டுநாயக்கர்கள் இருக்காங்கன்னா ஒரு இடத்துல அவர்களுக்கு எஸ்டி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஒத்துக்குவாங்க, இன்னொரு மாவட்டத்துல அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரே மாவட்டத்துல ஒரு தாலுக்கால ஒத்துப்பாங்க, இன்னொரு தாலுக்கால ஒத்துக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களை எல்லாம் கலைந்தாதான் எல்லாருக்கும் ஒரு we can look at everybody on one platform. அதே அந்த புரிதலோடு நாம் இதை அணுக வேண்டும். அதுக்கு இப்படிப்பட்ட ஆய்வுகள் அப்படிங்கிறது, கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதை செய்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பிராக்டிஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கான குரலாக தொடர்ந்து பணியாற்றுவேன். அண்ட் as a true messenger, அதுக்காக தான் நான் கூப்பிட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நிச்சயமா உங்களுடைய ஆய்வுகளை நான் முதலமைச்சர் அவர்களிடமும் அவங்களுடைய அலுவலகத்திலையும் சேர்த்து உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக அவர்களிடம் பரிசீலிக்க வேண்டி நிச்சயமா அதை தருவேன். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இன்றைய தமிழக அரசு என்பது எல்லோருக்குமான ஒன்று. எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லாருக்கான வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்று நினைத்த பெரியாரின் வழியிலே வரக்கூடிய அரசு தமிழ்நாட்டு அரசு. இது தமிழ்நாட்டு மாடலாக மட்டும் முடிந்து விடாமல் இந்திய அளவிலே நிச்சயமா பாராளுமன்றத்திலையும் இதற்காக குரல் எழுப்போம். இப்ப இந்தியான்னு சொல்றதா இல்லையா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கு. நமக்கு அது இன்றும் இந்தியா தான். அதனால as an Indian, I will definitely raise it in the Indian Parliament. Thank you. will remain India and will regain India. இப்ப இந்த மக்கள் சார்பில் சில வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக விரும்புறாங்க. கனிமொழி அவர்களை கௌரவிக்க ஆரியன் மக்கள் நலசங்க பொதுச் செயலாளர் திரு ராஜு அவர்கள், மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். டென்ட் சொசைட்டியினுடைய நிறுவனர் தொழில் ராஜாங்கம் அவர்கள் மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கு சால்வை அணிவித்து இருக்கிறார்.
நாகப்பட்டினம் மாவட்டம் ஆதியன் மக்கள் நல சங்க தலைவர் செயலாளர் திரு மாயாண்டி, திரு சாமிநாதன், திரு மணி அவர்கள், மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கு முன்னாடி பேசினவங்க கலர்னாதான் அடுத்தவங்க வந்து கிஃப்ட் கொடுக்க முடியும். ஹலோ, வெயிலா இருக்குது. நாங்க இங்க வந்தோம். ஹலோ ஹலோ நல்லா இருக்கு. ரிப்போர்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஹலோ, கனிமொழி சோர்ஸ் லென்த்தே போட்டுறியா? இப்போ பைட்டுக்காக வெளியே வந்து சேர்லாம் கிடையாது. யாருக்கா முன்னாடி வந்தா ரிப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் வந்துருங்க. ரிப்போர்ட்டர்ஸ் நல்லா தள்ளி தள்ளி நிக்க வச்சுருங்க. ஒயிட் பேப்பர் இருந்தா கொடுக்குப்பா. டீ கணபதி மேல இருக்கு. நீ வந்து டீ கணபதி அது ஒயிட், அது மேல, அது இது மேல வெயில் நிக்க வச்சு அது வெயில் தண்ணி நிக்கிறப்ப யாரு அப்படி நடந்து போயிட்டாங்கன்னா பிளாட்ஃபார்ம் போயிட்டாங்கன்னா ரிப்போர்ட் கூப்பிட்ட நமக்கு இருக்கு. மேல இருக்கு பாத்துக்கலாம். மைக் அப்படி ஒயிட் காட்டு திருப்பி மைக் போய் பார்க்கணும். 24 திருப்பதி காலைல அங்க சொன்னாங்க. எங்க ஆஃபீஸ் ஸ்டாண்ட் பை இங்க ஏன் எடுத்துன்னு ஓடுறானுங்க? ரிப்போர்ட் கேட்கற குத்தா பாக்குறீங்களாம் கம்முன்னு நிற்போம். பேசல, பைட்டுக்காக வெயிட் பண்றோம். பாத்துக்கீங்க, கொடுத்தா கொடுப்பாங்க. இந்தியா பத்தி தான் ஒரு வார்த்தை பேசுறாங்க. இதை பத்தி இந்தியா பத்தி இந்தியா தான் சொல்லுவாங்க.
நல்லா தள்ளி போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு எங்க பேசுறாங்க வேணாம் கையில பிடிச்சி கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்க போயிடுவாங்க உட்கார வச்சு செட் பண்ணாங்க என்ன போய் உட்கார எங்கிருந்து உட்காருவாங்க நல்லா தள்ளி தள்ளி நிக்க வச்சு டேபிள்ல வச்சா உட்கார வைக்கணும் உட்கார மாட்டாங்க அதுதான் யோசனையா இருக்கு பூபதி இதை ட்ரை பண்ண கேபிள் நான் போட்டேன் அங்கேயே கூட மைக் வச்சுங்க பார்க்க முடியல பிரேம்ல தான் பாக்குறது தலைவா அப்படி தலைக்கு தலைவா அப்படி தலைவா வெங்கட் தலிக வெங்கட் மாட்டேன் பார்த்தா வருவாங்க தீபன் சார் தலை வந்து சார் ஓகே ஓகே 4 பேர் அந்த ரூட்ல போய் நின்னுங்க மறைச்சிங்க இல்ல ஒரு கேபிள் போட்டு எடுக்க மேல போட்டோ எடுக்கிறாங்க பாக்குறேன் மணி 12 அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் மணி 12 கடை திறந்தோம்யா இது பேட்டி எடுத்து வரல 12 மணிக்கு முடியலானா ஏய் நல்லா தள்ளி நின்றுப்பா பார்க்கவே இல்லை வந்து போயிடுவோம் வெங்கடே கூட நகர வெங்கட தலிக வெங்கடே சொல்லு போதும் 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 லைட் லீக் ஆகுதா இங்க கட்டாகுது வெங்கட தலைவர் வெங்கட நகர்ந்துக்கோ வெங்கட நகர மைக்க டவுன் பண்ணுங்க மேல போட்டுக்க மேடம் மேடம் தலை வருது மேடம் அந்த ப்ளூ ஷர்ட் அமைப்பு பிராக்சிஸ் அமைப்பு இருவரும் இணைந்து இன்று ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பழங்குடி மக்கள் நொமாடிக் ட்ரைப்ஸ் சொல்லக்கூடிய பல்வேறு இனங்களை சார்ந்த மக்களை பற்றி ஒரு ஆய்வு வெளியிடப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்தின் திட்டங்கள் வந்து அவங்களை இன்னும் போய் சேர வேண்டிய அளவுக்கு இன்னும் முழுமையாக அவர்களை போய் சேரவில்லை. கல்வி அப்படிங்கறதும் வந்து பல இடங்கள்ல அவங்களுக்கு இன்னும் கிடைக்காத ஒன்றாக, ஜாதி சான்றிதழ் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து தந்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழக முதல்வர் தொடர்ந்து வந்து ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவர்களையும் இந்த சமூகத்திற்குள் இணைத்து கொண்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு மிக அதிக அளவிலான முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த ஆய்வு அறிக்கை வந்து அந்த திட்டங்களை இன்னும் அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும்.
இதை பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக எழுப்புவோம். பல்வேறு முயற்சிகள் எடுத்தாலும் அதிகாரிகள் மத்தியில் வந்து இதற்கான இந்த சான்றிதழ் கொடுப்பதற்கான முயற்சிகள் வந்து அவர்கள் இல்லைங்க, சில குழப்பங்கள் இருக்கு. ஒரு மாவட்டத்துல வந்து பழங்குடியினர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடியவர்கள் வந்து இன்னொரு மாவட்டத்துல அப்படி பார்க்கப்படுவதில்லை. ஒரே மாவட்டத்துல ஒரு தாலுகால வந்து இருக்கக்கூடிய ரெகக்னிஷன் இன்னொரு இடத்துல இல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் வந்து ஏன்னா சரியான ஒரு கணக்கெடுப்பு இல்லை அப்படிங்கறதால இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கு. நிச்சயமாக வந்து அது களையப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேடம், இந்த பாரத் விஷயம் வந்து எப்படி சர்ச்சையாயிட்டு இருக்கு? இந்தியாவா பாரதா? அது நீங்க அடுத்த கேள்வி அரசியல் சாசனத்துல பாரத்னு இருக்குன்னு சொல்லுவீங்க. இரண்டும் இருக்கு. மேடையில பேசக்கூடியவர்கள் கூட வந்து இரண்டையும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஆனா ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே வந்து பாரத பிரதமர் அப்படின்னு சொல்றதை விட இந்திய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் ஒரு இன்விடேஷன் போகும். அதே போல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இன்னைக்கு வந்து புதுமையாக தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய வகையில பாரத குடியரசுத் தலைவர் அப்படிங்கறதும் இல்லைன்னா வந்து இந்தியாவுடைய பெயரை வந்து பாரதம் என்று மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்றது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அரசியல், அதை நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம். இல்ல, நிச்சயமா வந்து அப்படியும் நான் பார்க்கலாம். இந்தியா அப்படிங்கிற ஒரு எதிர்கட்சிகள் வந்து ஒரு தளத்துல வந்து ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கும் பொழுது அந்த பேரே வந்து அவர்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல பேரையே மாத்தணும் அப்படி. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர்கள் வந்து சரித்திரத்தை மாத்துவாங்க, பல்வேறு விஷயங்களை பெயர்களை மாற்றுவார்கள், எத்தனையோ விஷயங்கள்ல பேரை மாத்துறாங்க. இப்ப வந்து பில் வருது, அந்த சட்டங்களுக்கு கூட ஹிந்தியில பெயர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் வந்து புரியாத பெயர்களை வைக்கக்கூடிய சூழ்நிலையில இதையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியது அவர்களுக்கு சாதாரண ஒன்றாக தோன்றலாம். ஆனால் இது எத்தனை இந்தியர்களுடைய மனதை புண்படுத்துகிறது என்பதையும் அவர்கள் தொடர்ந்து மனதை புண்படுத்துதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்தியர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது அப்படிங்கறதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.